டக்ஃபோர்ட் உரையாற்றி இருக்கின்றார். அதாவது 49,000 சீன மின்சார வாகனங்களை கனடாவிற்குள் இறக்குமதி செய்யும் மத்திய அரசினுடைய ஒப்பந்தத்திற்கு அவர் எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றார். சீனாவில் தயாரிக்கப்பட்ட மின்சார வாகனங்களை புறக்கணிக்குமாறு டக்ஃபோர்ட் சொல்லியிருக்கின்றார். டக்ஃபோர்ட் அவர்களின் கவனத்தை எவ்வாறு பெற்றிருக்கின்றது என்றால், அவர் தன்னுடைய மாகாணத்தின் தொழில் பாதிப்புகள் குறித்த ஒரு பிரஞைக்குள் இருக்கின்றார். ஒட்டுமொத்த கனடா என்கின்ற அடிப்படையில் அவருடைய சிந்தனை கடந்த காலங்களில் இருந்தது. ஆனால் தற்பொழுது அது சற்றே மாறுபட்டு மாகாணம் சார்ந்ததாக இருக்கின்றது. 49,000 வாகனங்கள் என்பது 2.7% அல்லது 3%. அதாவது கனடாவில் ஆண்டுக்கு கொள்வனவு செய்யப்படுகின்ற வாகனங்களில் இவை அதாவது 3% கூட இல்லை. எனவே ஒரு சிறு தொகை. இது ஒரு பேச்சுவார்த்தையின் பொழுது இடம்பெறுகின்ற ஒரு நடவடிக்கையாகவும், ஆனால் கனடாவிற்கான வெற்றியாகவும் கருதப்படுகின்றது. வாகனங்கள் வருகின்ற பொழுது அதற்கான உதிரி பாகங்கள், அதற்கான தயாரிப்புகள், பல இத்தியாதிகளும் தொடர்ச்சியாக நடைபெறப் போகின்ற செயற்பாடுகள் இருக்கின்றன கனடாவை ஒட்டி. அமெரிக்க சார்பு பொருளாதாரத்திலிருந்து விடுபடுவதற்கு சீனாவை நாடி செல்வது ஒரே ஒரு வழி என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. அதை டக்ஃபோர்ட் சில வேளைகளில் தவறாக புரிந்து கொண்டிருக்கலாம் என்றுதான் நாங்கள் கருத வேண்டும். சுரேஷ் சர்மாவை இணைத்துக் கொள்ள போன்றோம். என்னவென்றால், செய்தியின் பின்னணி நிகழ்ச்சி தொடர்பாக பேசுவதற்காக குயின்ஸ் பார்க்கில் இடம்பெற்ற ஒரு நிகழ்வில் டக்ஃபோர்ட் உரையாற்றி இருக்கின்றார். அதாவது 49,000 சீன மின்சார வாகனங்களை கனடாவிற்குள் இறக்குமதி செய்யும் மத்திய அரசினுடைய ஒப்பந்தத்திற்கு அவர் எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றார். அது பற்றி பேச போன்றோம். தகவல்களை கேட்டறிவதற்காக சுரேஷ் சர்மாவை இணைத்துக் கொள்ள போன்றோம். வணக்கம் சுரேஷ் சர்மா. வணக்கம் சுதர்சினி. வணக்கம் நேயர்களே. ஆமாம், மீண்டும் வரவேற்கின்றோம் உங்களை நிகழ்ச்சிகளுக்கு. சீனாவில் தயாரிக்கப்பட்ட மின்சார வாகனங்களை புறக்கணிக்குமாறு டக்ஃபோர்ட் சொல்லியிருக்கின்றார். 49,000 சீன மின்சார வாகனங்களை கனடாவிற்குள் இறக்குமதி செய்வதற்கான ஒப்பந்தத்தை மத்திய அரசு செய்திருக்கின்றது. இந்த ஒன்டாரியோ மாகாண முதல்வர் டக்ஃபோர்ட்டிற்கும் மத்திய அரசினுடைய இந்த சிந்தனையும் வேறுபடுவதற்கான காரணம் என்னவாக இருக்கும்? நீங்கள் எவ்வாறு இதை பார்க்கின்றீர்கள்? இல்லை, நிச்சயமாக இந்த விவகாரம் என்பது டக்ஃபோர்ட் அவர்களின் கவனத்தை எவ்வாறு பெற்றிருக்கின்றது என்றால், அவர் தன்னுடைய மாகாணத்தின் தொழில் பாதிப்புகள் குறித்த ஒரு பிரஞைக்குள் இருக்கின்றார். ஒட்டுமொத்த கனடா என்கின்ற அடிப்படையில் அவருடைய சிந்தனை கடந்த காலங்களில் இருந்தது. ஆனால் தற்பொழுது அது சற்றே மாறுபட்டு மாகாணம் சார்ந்ததாக இருக்கின்றது. மாகாணம் சார்ந்ததாக இருந்தாலும் இங்கே உள்ள விடயம், முதலாய விடயமாக நாங்கள் பார்க்கக்கூடியது, இந்த கனடாவில் தயாரிக்கப்படுகின்ற வாகனங்களில் பலவும் ஒன்டாரியோ மாகாணத்தில் தயாரிக்கப்படுவதால், அல்லது ஒன்டாரியோ மாகாணம் என்பது இந்த வாகன உதிரிப்பாக வியாபாரத்தில் முன்னின்று செயற்படுகின்ற மாகாணமாக இருப்பதால், மற்றும் இந்த அமெரிக்க சந்தையை கனடா இந்த வாகனங்கள் நிரப்பி, அல்லது அமெரிக்காவின் சந்தையுடன் தொடர்பு பட்டிருப்பதால், அல்லது இந்த விடயம் தொடர்ந்து எவ்வாறு செல்லும் என்பது தெரியாமல் இருப்பதால் அவர் இவ்வாறு முடிவை எடுத்திருக்கலாம். ஆனால் 49,000 வாகனங்கள் என்பது 2.7% அல்லது 3%. அதாவது கனடாவில் ஆண்டுக்கு கொள்வனவு செய்யப்படுகின்ற வாகனங்களில் இவை அதாவது 3% கூட இல்லை. எனவே ஒரு சிறு தொகை. இது ஒரு பேச்சுவார்த்தையின் பொழுது இடம்பெறுகின்ற ஒரு நடவடிக்கையாகவும், ஆனால் கனடாவிற்கான வெற்றியாகவும் கருதப்படுகின்றது. இதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், இந்த கனோலா விதைகள், கனோலா எண்ணெய் தயாரிப்பதற்கான விதைகள் என்பன கனடாவில் இருந்து வருடத்திற்கு 6 மில்லியன் தொன், 1 தொன் 2 தொன் அல்ல, 6 மில்லியன் தொன் கனோலா எண்ணெய் செய்வதற்கு கனோலா விதைகள் அங்கு சீனாவுக்கு அனுப்பப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அவற்றிற்கான வரியை சீனா 84% வைத்திருந்தது. அந்த வரி என்பது தற்பொழுது 15% குறைக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல இந்த சீனாவின் வாகனங்களுக்கான வரி என்பது 100% இருந்தால் அது கூட 15% குறைக்கப்பட்டிருக்கிறது. இந்த 15% குறைக்கப்பட்டிருப்பது சுமார் 2%
கனேடியர்கள் அல்லது 3 வீதம் என்றே வைத்துக் கொள்வோம், 3 வீதம் கனேடியர்கள் கொள்வனவு செய்கின்ற வாகனங்களுக்கு, 49,000 வாகனங்களுக்கு. எனவே இவருக்கு அந்த ராஜதந்திரத்தில் உள்ள சற்றே தவறான புரிதல் இதற்கான காரணமாக இருக்குமா, அல்லது நிச்சயமாக அவர் ஒரு ஒன்றாரியோ மாகாணம் இது தொடர் நடவடிக்கைகளை அப்படி என்றால் ஒன்டாரியோ மாகாணம் என்று அவர் அதை தனித்துவப்படுத்துவதனால் ஒன்டாரியோ மாகாணத்திற்காக அந்த விநியோகங்கள் தடுக்கப்படும் அப்படி சொல்லி யோசிக்கின்றீர்களா? இல்லை, இதில் தொடர் விடயங்கள் இருக்கின்றன. குறிப்பாக பார்ப்பீர்களானால் வாகனங்கள் வருகின்ற பொழுது அதற்கான உதிரி பாகங்கள், அதற்கான தயாரிப்புகள், பல இத்தியாதிகளும் தொடர்ச்சியாக நடைபெறப் போகின்ற செயற்பாடுகள் இருக்கின்றன கனடாவை ஒட்டி. அதன் பொழுது அதன் விரிவாக்கம் என்பது விரிவு பெறும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. மறுபக்கமாக இவ்வாறான சந்தை திறப்புகள், அதாவது பொருளாதார திறப்புகள் என்பன ஏற்கனவே பல சந்தர்ப்பங்களில் இடம்பெற்றவை தான். இருந்த பொழுதிலும் அவருடைய உடனடி கவனமாக இதுவரை மாகாணியுடனே பயணித்து வந்தவர் அல்லது மாகாணியுடன் அமெரிக்கா என்கின்ற ஒரு பொருது தளத்தில் பொருதியவர் என்கின்ற ரீதியில் இந்த விவகாரத்தில் அவர் எடுத்திருக்கின்ற முடிவு என்பது மாகாணம் சார்ந்ததாக அல்லது கன்சர்வேட்டிவ் தலைமை சார்ந்ததாக இருக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஏனென்றால் பல முதல்வர்களும் பாராட்டி இருக்கின்றார்கள் மாகாணி சீனாவில் மேற்கொண்ட நடவடிக்கையை. குறிப்பாக சாஸ்கச்சுவான் முதல்வர் கூறியிருக்கின்றார், மாகாணிக்கு நன்றி தெரிவித்து இது தங்களுடைய மாகாணத்திற்கு பெரிய ஒரு அதாவது பெரிய ஒரு உதவியாக இருக்கும், பொருளாதார விருத்தியாக இருக்கும் என்று. அதே போல நியூ ஃபவுண்ட்லேண்ட் மாகாணத்தை முதல்வர் கூறியிருக்கின்றார், லெபடார் நியூ ஃபவுண்ட்லேண்ட் இரண்டு மாகாணத்தின் முதல்வர் கூறியிருக்கின்றார், இந்த கடல் பொருட்கள் லாப்ஸ்டர் மற்றது மீன் வகைகள் போன்றவை எல்லாம் ஏற்றுமதியை அதிகரிக்கின்ற பொழுது தங்களுடைய வருவாய் கூட அதிகரிக்கப் போகின்றது, அதற்கான நன்றியை தெரிவித்திருக்கின்றார். எனவே இவ்வாறான நடவடிக்கைகள் என்பன மாகாணத்துக்கு மாகாணம் மாறுபட்டிருந்தாலும் இப்பொழுது டக்ஃபோர்ட் அவர்கள் இந்த விவகாரத்தில் எடுத்திருக்கின்ற விவகாரம் என்பது சற்றே மாகாணியவர்களுக்கு ஒரு சிக்கலான முடிவை கொடுப்பதாக இருந்தாலும் ஒரு பாரிய வெற்றி பெற்ற கனடா தழுவிய நிலையில் இப்பொழுது அதாவது சீன சந்தை என்பதை நாங்கள் எந்த முறையும் மறுதளிக்க முடியாது. ஏனென்றால் உலகில் முதலாவது சந்தையாக இருக்கின்ற அமெரிக்கா $50 trillion, அதற்கு அடுத்ததாக இருக்கின்ற சீன சந்தை என்பது $22 trillion, மூன்றாவதாக இருக்கின்ற அல்லது மூன்றாவது நாலாவதாக இருக்கின்ற ஜெர்மன் மற்றும் இந்திய சந்தைகள் என்பன $5 trillion இருக்கின்றன. இப்ப மூன்றாவது நான்காவது சந்தைகள் $5 trillion இருந்து $20 trillion அடையுமா என்றால் அதற்குரிய காலம் பல காலம் எடுக்கும். எனவே அமெரிக்க சார்பு பொருளாதாரத்திலிருந்து விடுபடுவதற்கு சீனாவை நாடி செல்வது ஒரே ஒரு வழி என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. அதை டக்ஃபோர்ட் சில வேளைகளில் தவறாக புரிந்து கொண்டிருக்கலாம் என்றுதான் நாங்கள் கருத வேண்டும். சரி, நன்றி சுரேஷ் சர்மா. உங்களுடைய தகவல்களுக்கு கருத்துக்களுக்கு மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி சுதர்ஷினி, நன்றி நேயர்களே, மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல். சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.